நம்ம ஃபஸ்ட் கோயிலில் பார்ப்போம். அண்ணி அண்ணி என்னம்மா அண்ணி டவர் கிடைக்கல போலம்மா. ஹலோ அண்ணி கேட்குதா அண்ணி? நீங்கள் லைன்லேயே இருங்க. இந்த அக்கா சோவி போடுது, சோவியில் சொல்லும். லைன்லேயே இருங்க. தாத்தா சரி, என்ன பிரச்சனைனா தீராத பிரச்சனைக்கு அவர் உறுதி கொடுக்குறாங்க எங்கள் அம்மா. சரி தாயி வீடு கரக இருக்கா, அவர் இருக்கா ராமக்கரை இருங்க. நீ இந்த சோவி போட்டு அக்கா சொல்லும். அண்ணி ராமுக்கு கிரகம் இருக்கா? நீ கிரகம் இருக்கா? சரி சரி. சோவியில் வந்து நல்லா சொல்கிறீன்னு அம்மா சொல்லியிருக்க. நீ இப்போ வந்து அம்மா நான் வெத்தலையில் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாத தெரியாதுன்னு சொல்லுங்கள். சரிங்க. நீ அடுத்ததுமே அண்ணி உங்கள் நிலமா வந்து திருவோடு எடுக்காத குறையாத்தே நீங்கள் இருக்கணும்னு எடுத்த வெத்தலையிலே வருதுங்க. நீ வெத்தலையெல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்குது, கருப்பு வருது. அந்த மாதிரி கருப்பாக வரக்கூடாது. அந்த முடி கருகி போய் இருக்குது. அது என்னென்னு அம்மா அருள் இறங்குறப்ப சொல்லும். இப்போ நான் வந்து சொல்லி எப்போவுமே வந்து வீட்டில் வந்து பறந்துக்கிட்டே திரிகிற மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னென்னு இப்போ அருளில் இறங்குறப்ப சொல்கிறேன். சரியா நீ? சரி. தெய்வம் இங்கே குலசாமி வரணும்ல தாயி, வா. அவள் குலசாமி யாராக இருந்தாலும் வரணும் காட்சிக்கு. எங்கே குலசாமி முறை நீல வீச்சராதே உருவத்தை காணுமே. 2 3 நேரம் பிடிச்சி உட்காந்துருக்காங்க. குலசாமிக்கு எதுவும் நேர்த்தி கடை வச்சிங்க நீ? சரி சரி. அருவா எதுவும் அடிச்சு வைக்கிற மாதிரி எதுவும் சொன்னீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா. சரி பிடிச்சி வைக்கிறாங்க. குலசாமி வரல. அண்ணி எல்லா வெத்தலையிலையும் அப்படித்தான் இருக்குது. கடைசி வெத்தலையில் அந்த மேலே இருக்க முனி காம்பு இது எதுவுமே இல்லாமல் கிள்ளி எறிஞ்ச மாதிரி. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதை பிச்சு எரிஞ்சா எப்படி இருக்கும் அண்ணி? அது மாதிரி பிச்சு எரிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. சரியா? நான் இப்போ அருளில் இறக்கி அம்மா அவங்களுக்கு வந்து சொல்லு. இதை பூராமே இந்த வெத்தலையில் பூரா ஒரு வெத்தலைக்கும் தெய்வம் வரலை. ஏன்னா சாமி உங்களுக்கு குலசாமி வரணும். நம்ம வெத்தலை எடுத்து பார்த்ததுமே குலசாமி வந்து உங்களுக்கு வந்து என்ன சாமி கும்பிட்றீங்களோ அது தச்சுருவா அது நிற்கணும். அது அப்படி இல்லாமல் வந்து சாஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு இந்த அருவா மாதிரி 2 பேர் பிடிச்ச மாதிரி சாஞ்சு போய் கிடக்குது. அப்படி அந்த சாஞ்சு போய் கிடக்கக்கூடாது. கடைசி வெத்தலையில் வந்து எடுக்கிறப்ப அது மேலே எதுவுமே இல்லை. நீ கீழே முனியும் முனியும் இல்லை, இன்னும் இல்லை, மடங்கிருச்சு. மேலே புறாமே ஒரு மாதிரி பிஞ்ச மாதிரி அப்படியே இருக்குது. கருப்பு விழுந்துருக்குது. அந்த கருப்பு விழுகக்கூடாது. இப்போ நான் அருளில் இறக்கி உங்களுக்கு என்ன கொஞ்சம் நீங்களும் இந்த அத்தை மாரியாத்தாவை மனசார வேண்டிக்கிட்டு வாங்கம்மான்னு சொல்லணும். சரியா நீ? வாத்தா வந்து என் புருஷன் பிள்ளைக்கு எங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, யாருனால எதுனால, யார் சாபம் கொடுத்தாளா இல்லை நாங்கள் செஞ்ச பாவமா, எதுவாக இருந்தாலும் இந்த ஐயா எனக்கு வந்து சொல்லி எனக்கு தீர்வு கொடுத்தான்னு மனசார மன உருகி கூப்பிடுங்க. ஏன்னா நீ நான் இப்போ அருள் இறக்குறேன். சரியா நீ? சரிங்க. நீ 90